தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், அதேபோல அமைப்பு தலைவர்கள், நிர்வாகிகள் கூட்டம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்று நடைபெற்றது. கூட்டத்தினுடைய நோக்கம் வருங்காலங்களிலே இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும், அதன் அடிப்படையிலே இயக்கம் வளர வேண்டும், உயர வேண்டும், அதற்குண்டான கருத்துக்கள், கூட்டணி அரசியல், அதையும் தாண்டி இயக்க வளர்ச்சி அரசியல், இன்னும் ஒரு வருடத்திலே வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல், அதனை சந்திப்பது, தொடர்ந்து நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று படிப்படியாக இயக்கத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். இயக்கம் ஆரம்பித்து 12 ஆண்டுகள் ஆகின்றன. எங்களது நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். உள்ளாட்சியிலும் அதிக பிரதிநிதிகள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். 2014, 16, 19, அதேபோல 21, 24, 26 வரை தொடர்ந்து நடந்த தேர்தல்களிலே, கூட்டணிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பங்கு பெற்றது. அதே நேரத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இலக்கை எங்களால் அடைய முடியவில்லை. குறிப்பாக கடந்த 3-4 தேர்தல்களிலே எங்களது கூட்டணியும் எதிர்பார்த்த வெற்றியை தமிழகத்திலே பெற முடியவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்திலே அடித்தளத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இதன் அடிப்படையிலே இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் வரும் நாட்களிலே இயக்கம் வலுப்பெறுவதற்கு இயக்கத்திற்கு மேலும் உரம் சேர்க்க வேண்டும், இயக்கம் வளர வேண்டும். இயக்கம் வளர வேண்டும் என்றால் பொறுப்புகள் அதிகமாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும். பொறுப்புகளோடு அதிகம் செயல்பட வேண்டும். கூட்டணி பொறுப்பில் இருக்கும்போது கட்சியினுடைய பொறுப்பில் உள்ளவர்களுடைய பணி குறைவதாக கருதுகிறார்கள். அதன் அடிப்படையிலே கட்சி வளர வேண்டும், உயர வேண்டும். தேர்தல் காலங்களிலே கூட்டணி அவசியம். அதில் எந்த மாற்றமும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. 2016 ஆண்டு 3ஆம் அணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டது. 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மூலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி. அப்பொழுது அந்த கூட்டணியிலே பாஜக இருந்தது, என்டிஏ. 2024 மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜக கூட்டணியிலே சேர்ந்தது. தற்போது 2026 என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி, மத்தியில் பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் எங்களை ஆதரிக்கின்ற ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேர்தலிலே போட்டியிட்டோம். தேர்தல் போட்டியிலே எங்களால் வெல்லக்கூடிய சூழல் இல்லை. 1, 2, தமிழகத்திலே 60 வருடங்களுக்கு முன்பு பிறகு அரசியலிலேயே ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் அனைத்து கட்சிகளுக்கும், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பெரிய கட்சி, சிறிய கட்சி என்று எல்லா கட்சிகளுக்கும் ஏமாற்றத்தையே இந்த தேர்தல் அளித்தது.
யாரும் எதிர்பாராத வண்ணம் தமிழகத்திலே புதிய ஆட்சி மலர்ந்தது. இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய சூழல். தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி, பல அதிசயங்கள் வாக்காளர்கள் நினைத்து பார்க்காததெல்லாம் தமிழகத்திலே நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி, கூட்டணி கட்சியிலிருந்து இன்னொரு கூட்டணி கட்சி என்று ஒவ்வொரு கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளர்களிடம் மனமாற்றங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் சூழல். இத்தகைய சூழலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே மாவட்ட ரீதியாக வெல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு தற்போது என்ன தேவை என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். மிக முக்கியமான மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்களுடைய கூட்டம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே எந்த கூட்டணியோடும் நாங்கள் பெரிய கருத்து வேறுபாடுகள் வைத்தது கிடையாது. கூட்டணியினோடு எங்களுக்கு எந்த விதமான சண்டைகள் கிடையாது, சச்சரவுகள் கிடையாது. காரணம், எந்த கூட்டணியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் பல சவால்கள் உள்ளதை நாங்கள் நன்கு அறிவோம். கூடுதல் இடங்கள் கிடைத்திருக்கலாம் என்ற சவால் இருக்கலாம், கேட்ட இடங்கள் கொடுக்கவில்லை என்ற எண்ணம் இருக்கலாம். இவைகளெல்லாம் தாண்டி தமிழகத்திலே ஒரு கட்சி கூட்டணி தர்மத்திற்கு எடுத்துக்காட்டான கட்சியாக செயல்பட்ட கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தான். பல்வேறு தொண்டர்கள், பொறுப்பாளர்களுடைய நிலையை தாண்டி பல்வேறு சவால்களை கூட்டணியில் தாண்டி கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு இந்த தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பணியாற்றியதை நான் நினைவுகூர விரும்புகிறேன். தற்போது பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளோடு எங்களுக்கு என்ன சண்டையும் கிடையாது. எங்களுக்கு அவர்கள் மீது நாங்கள் சண்டை கட்சியாக மாறவில்லை, தோற்றுவிட்டோம் என்று. நட்பு கட்சியாகவே அவர்களோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும், மறுபக்கம் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து இந்த முக்கியமான கூட்டத்திலே, கலந்தாய்விலே கருத்துக்கள் கூறப்பட்டது. சுமார் 600 பேர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திலே 450 பேருக்கு மேல் தங்களுடைய கருத்துக்களை எழுத்து மூலமாகவும் இங்கே நேரடியாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருடைய எண்ணமும் உள்ளாட்சி தேர்தல் வரும் வரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான். தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு மீண்டும் அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும். கூட்டணியிலே பொறுப்பாளர்களுக்கு குறைவதாக கருதுகிறார்கள். கூட்டணி அரசியலிலே இயக்கத்தினுடைய வளர்ச்சி தற்போது குறைவதாக கருதுகிறார்கள். தேர்தல் நேரத்திலே கூட்டணி என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. அப்போதுதான் எல்லா கட்சிக்கும் கூட்டணியிலே வலு. தேர்தல் இல்லாத நேரத்திலே கூட்டணி பொறுப்பில்லாமல் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தங்களுடைய இயக்க பணியை பொறுப்புணர்ச்சியோடு செய்யக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். அதற்கு தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே என்டிஏ கூட்டணி, மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்பு கட்சியாகவே விலகுகிறது. வருங்காலங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு, வலுப்படுத்திக் கொள்வதற்கு நகரம் முதல் கிராமம் வரை
மீண்டும் எங்களுடைய பணியை துவக்குவோம். தொடர்ந்து 12 வருடங்களாக கூட்டணி அரசியலிலே இருந்த காரணத்தினால் எங்களுடைய வலு குறைந்ததாக கருதுகிறோம். காரணம், கூட்டணி கட்சிகள் அதன் சார்ந்த பணிகள், ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று தனித்தன்மையை நாங்கள் இனிமேல் இழக்க விரும்பவில்லை. தேர்தல் நேரத்திலே கூட்டணி, அதுவரையிலே எங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கான சூழலை முழுமையாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவை இந்த செயற்குழு எடுத்திருக்கிறது. இப்ப நான் என்ன பாஷையில சொன்னேன்னு சாருக்கு தெரியணும். நீங்க அதுதான் சொன்ன, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளுடைய வித்தியாசமான கட்சி. எங்களுக்கு எந்த கூட்டணி கட்சியோடும் சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. புரியுதா இல்லையா? எங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளியே இருந்து கட்சியை பலப்படுத்துகிறோம். அதனால் எங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு நட்பு கட்சியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஒழிஞ்சு அவர்கள் மீது குறை சொல்லிவிட்டு சண்டை போட்டுக்கொண்டு சேரை அவர்கள் மீது வாரி எரிந்துவிட்டு நாங்கள் செல்லவில்லை. கூட்டணியிலே தான் பணியாற்றினோம், கூட்டணியிலே தான் தோல்வியுற்றோம். அதில் என்ன மாற்று கருத்து இருக்கிறது? இருப்பினும் தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கட்சியை பலப்படுத்த நினைக்கிறது, வலுப்படுத்த நினைக்கிறது. மேலும் சார், நண்பரே, ஏன் சார் உங்க புரிதலுக்கு இது தேர்தல் காலம் அல்ல. தேர்தல் காலத்திலே கூட்டணி முடிவு செய்வது என்பது முடிவாக இருக்கிறது. தற்போது எங்களது இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்த நினைக்கிறேன். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அவர்களுடைய பொறுப்பாளர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் சார்ந்த இயக்கத்திற்கு நன்றி. எங்களோடு ஒத்த கருத்தோடு செயல்பட்ட அத்துணை கட்சி தலைவர் தொண்டர்களோடு நாங்கள் நன்கு பழகியிருக்கிறோம், சிறப்பாக பணியாற்றி இருக்கிறோம். அதிக கருத்து வேறுபாடு எங்களோடு அவர்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. குறிப்பாக நம்முடைய பாமக டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஜேகே தலைவர் திரு ஏசிஎஸ் அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுதான் நாங்கள் விடைபெறுகிறோம். காரணம், மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், எங்கள் கட்சிக்கு ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சியோடு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா கட்சிக்கும் இருந்த கூட்டணி சவால்கள் எங்களுக்கும் இருந்தது. கூடுதல் சீட்டு, குறைச்ச சீட்டு, இந்த தொகுதி, அந்த தொகுதி எல்லாம் அதெல்லாம் கடந்து ஒரு கட்சி கூட்டணியில எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு எடுத்துக்காட்டான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனார் காலத்திலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தன்மையை, அந்த கலாச்சாரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இறுதி வரை பின்பற்றியது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன்.